ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிஸ் பண்ணவே கூடாத தமிழ் டப்ல இருக்கிற டாப் 10 மஸ்ட் வாட்ச் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சொல்ல போற ஒவ்வொரு சீரிஸும் வேற லெவல்ல இருக்கும். அதுவும் நம்ம தமிழ் டப்லயும் இருக்குங்கிறது தான் ஸ்பெஷல். சோ அது என்னென்ன சீரிஸ் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம பார்த்துடலாம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நம்பர் லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிறது தி லாஸ்ட் ஆஃப் அஸ் 2023. IMDb ரேட்டிங் 8.8. ஒன் லைன், ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால அழிஞ்ச உலகத்துல ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்த போராடுற ஒருத்தரோட எமோஷனல் பயணம். இந்த சீரிஸ் பார்க்கும்போது அந்த போஸ்ட் அபாகலிப்டிக் உலகத்துக்குள்ள நாமளே போன ஃபீல் வரும். அந்த ரெண்டு மெயின் கேரக்டர்ஸோட பாண்டிங், எமோஷன்ஸ்லாம் சூப்பரா கனெக்ட் ஆகும். ஜாம்பி மூவிஸ் பிடிக்கும்னா இது அதே டைப்ல ஒரு ஃபங்கஸ் வெர்ஷன், ஆனா ரொம்பவே எமோஷனலா இன்டென்ஸா இருக்கும். சீசன் 1 இப்போ இருக்கு, சீசன் 2க்காக செம்ம வெயிட்டிங். தமிழ்ல இதை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து 9வது இடத்துல இருக்கிறது நம்ம ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் 2023. IMDb ரேட்டிங் 8.3. ஒன் லைன், கடல் கொள்ளைகளின் ராஜா ஆகணும்னு கனவு காண்ற ஒரு பையனோட அட்வென்ச்சர் நிறைந்த பயணம். அனிமே பார்த்தவங்களுக்கும் சரி பார்க்காதவங்களுக்கும் சரி இந்த லைவ் ஆக்ஷன் ஒரு செம்ம ட்ரீட். கேரக்டர்ஸ், அந்த வேர்ல்ட், அந்த காமெடி எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. மங்கி டி லூஃபியோட அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களுக்கு ஒன் பீஸ் உலகத்தை புரிஞ்சுக்க இது ஒரு சூப்பர் ஸ்டார்ட். கண்டிப்பா தமிழ்ல என்ஜாய் பண்ணுங்க. நம்பர் லிஸ்ட்ல 8வது இடத்துல ரீச்சர் சின்ஸ் 2022. IMDb ரேட்டிங் 8.0. ஒன் லைன், யாருன்னே தெரியாத ஊர்ல மாட்டிக்கிட்டு நியாயத்துக்காக போராடுற ஒரு முன்னாள் மிலிட்டரி போலீஸ். ஆக்ஷன்னா ரீச்சர் தான். ஹீரோவை பார்த்தாலே ஒரு மாஸ் ஃபீல் வரும். செம்ம ஃபைட் சீன்ஸ், நல்ல சஸ்பென்ஸோட கதை போகும். ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு புது கேஸ், புது மிஸ்ட்ரி. த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். அடடா, அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் நம்ம தமிழ்ல கேட்கும்போது இன்னும் கிக்கா இருக்கும். 7வது இடத்துல இப்போ ரீசெண்டா வந்த ஃபால்அவுட் 2024. IMDb ரேட்டிங் 8.5. ஒன் லைன், நியூக்ளியர் வாருக்கு அப்புறம் பூமிக்கு அடியில பங்கர்ல வாழ்ந்த பொண்ணு 200 வருஷம் கழிச்சு வெளியே வந்து பார்க்கிற விசித்திரமான ஆபத்தான உலகம். இது ஒரு வீடியோ கேம் அடாப்டேஷன், ஆனா கேம் ஆடாதவங்களும் சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். அந்த போஸ்ட் அபாகலிப்டிக் வேர்ல்ட், அந்த டார்க் ஹியூமர், ஆக்ஷன்லாம் கலக்கலா இருக்கும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேக் ஸ்டோரி. ஒரு டிஃபரெண்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் அனுபவத்துக்கு ரெடி ஆகுங்க, அதுவும் தமிழ்ல. அடுத்த 6வது இடத்துல அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் லைவ் ஆக்ஷன் 2024. IMDb ரேட்டிங் 7.3. லைவ் ஆக்ஷன். ஒன் லைன், 4 எலமெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அவதாராது பிறந்த ஒரு சின்ன பையன் 100 வருஷம் போற நிறுத்த போராடுற கதை. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு அனிமேஷனோட லைவ் ஆக்ஷன் வெர்ஷன். ஆங் அந்த லாஸ்ட் ஏர்பெண்டர் ஃபயர் நேஷன் கிட்ட இருந்து உலகத்தை காப்பாத்த ட்ரை பண்றான். அந்த எலமெண்ட் பெண்டிங், கேரக்டர்ஸ், வேர்ல்ட் பில்டிங்லாம் சூப்பர். சில மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்தாலும் ஒரு நல்ல முயற்சி. அனிமேஷன் பார்த்தவங்க கம்பேர் பண்ணாம ஃப்ரெஷ்ஷா பார்த்தா நல்லா இருக்கும். தமிழ்ல வந்திருக்கிறது செம்ம. நம்பர் லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிக்கிறது உலகத்தையே ஒரு உலுக்குன்னு ஸ்குவிட் கேம் 2021. IMDb ரேட்டிங் 8.0. ஒன் லைன், கடன் தொல்லையில இருக்கிறவங்க பெரிய பணத்தொகைக்காக உயிரையே பணயம் வச்சு சின்ன வயசுல விளையாடின கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த சீரிஸ் பார்த்து யாரு தான் அதிர்ச்சி ஆகாம இருந்திருப்பான். சிம்பிளான கேம்ஸ், ஆனா அந்த லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன், அந்த டென்ஷன் வேற லெவல். சொசைட்டில இருக்கிற ஏற்றத்தாழ்வு பத்தியும் சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோடும் நம்ம ஹார்ட் பீட்டை எகர வைக்கும். கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு கொரியன் மாஸ்டர் பீஸ் இப்போ நம்ம தமிழ்லயே. 4வது இடத்துல கொஞ்சம் டார்க் அண்ட் கிரிட்டியான தி பாய்ஸ் சின்ஸ் 2019. IMDb ரேட்டிங் 8.7. ஒன் லைன், சூப்பர் ஹீரோக்களை கரப்ட் ஆகி கம்பெனி கண்ட்ரோல்ல போனா அவங்களை எதிர்க்கிற சாதாரண மனுஷங்க. இது யூசுவல் சூப்பர் ஹீரோ ஸ்டஃப் கிடையாது மச்சி. ரொம்பவே டார்க், நையாண்டி நிறைஞ்சது. சூப்பர் ஹீரோக்களோட இன்னொரு பக்கத்தை அவங்க பவர்ஸை மிஸ்யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு காட்டுவாங்க. கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட், வயலன்ஸ் இருக்கும், ஆனா அந்த கான்செப்டே வேற லெவல். சூப்பர் ஹீரோஸை வச்சு நல்லா கலாச்சிருப்பாங்க. தமிழ்ல பார்க்கும்போது அந்த வசனங்கள்லாம் இன்னும் ஷார்ப்பா இருக்கும். நம்பர் லிஸ்ட்ல 3வது இடத்துல ஒரு பயங்கரமான ஹைஸ்ட் கதை மணி ஹைஸ்ட் 2017 to 2021. IMDb ரேட்டிங் 8.2. பெல்லா சாவ். இந்த சீரிஸ் பத்தி சொல்லவே தேவையில்லை. பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க. அந்த பிளானிங், அந்த டென்ஷன், ஒவ்வொரு கேரக்டரும், எஸ்பெஷலி ப்ரொஃபசர், அட ஹை ஸ்டேக்ஸ் ஹைஸ்ட், எதிர்பார்க்காத ட்விஸ்ட்னு ஸ்கிரீனுக்கு முன்னாடி அப்படியே உட்காந்துருவீங்க. ஃபுல்லா 5 சீசனும் தமிழ்ல இருக்கு. அப்புறம் அதோட ஸ்பின் ஆஃப் பர்லினும் கூட. 2வது இடத்துல நம்மள 80களுக்கே கூட்டிட்டு போற ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சின்ஸ் 2016. IMDb ரேட்டிங் 8.7. ஒன் லைன், ஒரு சின்ன ஊர்ல காணாம போன பையனை தேடி போகும்போது பேரலல் யூனிவர்ஸ், மான்ஸ்டர்ஸ்னு பயங்கரமான உண்மைகள் வெளிவருது. 80s நாஸ்டால்ஜியா, ஃப்ரெண்ட்ஷிப், ஹாரர், சஸ்பென்ஸ், சயின்ஸ் ஃபிக்ஷன் எல்லாமே கலந்த ஒரு கலவை தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். அந்த சின்ன பசங்க கேங், அவங்க ஆக்டிங், அந்த மிஸ்ட்ரி, வாவ். ஒவ்வொரு சீசனும் அந்த எக்ஸைட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. மில்லி பாபி பிரவுனோட 11 கேரக்டருக்கு பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. மிஸ் பண்ணாம தமிழ்ல பாருங்க. அண்ட் ஃபைனலி நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது கிங் ஆஃப் ஆல் சீரிஸ்னு சொல்லலாம், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் 2011 இருந்து 2019. IMDb ரேட்டிங் 9.2. ஒன் லைன், 7 ராஜ்யங்கள் ஒரு இரும்பு சிம்மாசனத்துக்காக நடத்துற ஆட்ட போராட்டம், ரத்த களரி, துரோகம், பழிவாங்கல், பாலிடிக்ஸ், வார், டிராகன்ஸ், மேஜிக்னு ஒரு பெரிய ஃபேண்டசி உலகத்துக்குள்ள உங்களை இழுத்துட்டு போயிடும். கேரக்டர்ஸோட டெப்த், அந்த பிளாட் ட்விஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். யாரு நல்லவன் யாரு கெட்டவங்க கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் ஸ்லோவா போகும் ஆரம்பத்துல, ஆனா எக்காலம் உள்ள போயிட்டீங்கன்னா வெளியே வரவே முடியாது. வின்டர் இஸ் கமிங்னு சொன்னாலே கூஸ் பம்ப்ஸ் வரும். தமிழ் டப்லையும் அவைலபிளா இருக்கு. சோ என்ஜாய் பண்ணுங்க. இதோட ப்ரீக்வலான ஹவுஸ் ஆஃப் தி டிராகனும் செம்மையா இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட பர்சனல் பிக் ஆஃப் டாப் 10 மஸ்ட் வாட்ச் தமிழ் டப்டு சீரிஸ். ஒவ்வொரு சீரிஸும் ஒரு டிஃபரெண்ட் அனுபவம் கொடுக்கும். நீங்க இந்த லிஸ்ட்ல இருந்து ஏதாவது சீரிஸ் பார்த்திருக்கீங்களா? இல்ல உங்களோட ஃபேவரட் சீரிஸ் எதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரையும் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். பை பை.